வணக்கம் அன்புள்ள அம்மா. அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நல்ல புதிய தகவலையும் சில விஷயங்களையும் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வரைக்கும் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுடைய லைக்ஸும் உங்கள் கமெண்ட்ஸும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகிறது. மேலும் உங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் தேவை என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த பதிவை தொடர்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்னுடைய சேலம் பயணம் ஒரு தடவையும் அந்த திருமணங்கிற அந்த பத்திரிகை ஒவ்வொரு புதிய புதிய ஊர்களுக்கு என்னை அழைத்து செல்கிறது. அதில் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. குழந்தைகள் படிப்பு, என்னுடைய உடல்நிலை, வீட்டோட சூழ்நிலைகள் நிறைய இது நான் கலந்துக்க முடியாமல் தவிர்த்திருக்கேன். அவர் மாத்திரம் போயிட்டு வருவார். இப்போ கொஞ்சம் குழந்தைங்களுடைய பொறுப்புகள் அவரவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள்னால, குடும்பத்தை அவங்களே ஏற்றுக்கிட்டாங்கனால, நான் கொஞ்சம் எல்லா உறவினர்களோட ஃபங்க்ஷனும் எந்த ஒரு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுக்காம போகணுங்கிற ஒரு இதில் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கேன். என்ன அடுத்த சந்ததிகள் நம்மளுடைய வம்சங்கள் தலைமுறைகளை தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு வேணும், மக்கள் வேணும். அந்த இளைய தலைமுறைகள் அடுத்தடுத்து யார் நமக்கு உறவுகளாக இருக்காங்க, யார் யார் அம்மா அப்பாவுக்கு தேவையானவங்க, அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்மளை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும், நம்ம யாருங்கிறது. இதெல்லாமே ஒரு உறவுகள் தொடர்வதற்காகவே நான் அந்த திருமண பத்திரிகைகளை தவிர்ப்பதில்லை. போயிடுறேன் கூடிய வரைக்கும். அவரும் அதாவது அவருடைய வாழ்க்கையில் அவர் 85-90% பத்திரிகைகளை தவற விடுவதே இல்லை. அதே மாதிரி இழப்புகளையும் அவர் தவற விட மாட்டார். போயிடுவார். இந்த கண்டலன்ஸுக்கும் போயிடுவார், திருமண அழைப்புதலுக்கும் ஒரு மரியாதை கொடுத்து கட்டாயம் அட்டன் பண்ணிடுவார். என்னால் அந்த அளவுக்கு கீப் அப் பண்ண முடியல. ஆனால் அதை இப்போ நான் பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு திருமண அழைப்புதல் மிகவும் என்னுடைய கணவர் வீட்டு பக்கம் சொந்தமாக இருக்கிறவங்களோட தான் சேலம் போனேன். சேலம், நாமக்கல் இதெல்லாமே ரொம்ப ஒரு அருமையான ஊராக இருக்குது. நல்லாவே சாலைகளும் சரி, அந்த அமைப்புகளும் சரி, சுற்றுச்சூழல் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. சேலத்தில் எங்கள் உறவினர் வீட்டில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். அவங்க நல்லாவே எங்களை கவனிச்சிட்டாங்க, நல்லா உதவி பண்ணாங்க தங்கிறதுக்கு. சேலத்தில் நல்லா எங்களுக்கு கொஞ்சம் தங்குற இடமும் ஒரு 1.5 கிலோமீட்டர் நாங்கள் டாக்ஸியில் இல்லை ஆட்டோவில் போகிற மாதிரி தான் இருந்தது. நல்லபடியாக போயிட்டு வந்தோம். ஆனால் ஊர் அருமையான ஊர். அங்கே இளம்பள்ளி அந்த மாதிரி டெக்ஸ்டைல் இது தயாரிப்பு பூரா நிறைய இருக்குனால, அந்த கார்மெண்ட்ஸு கடைகள் ரோடு பூரா ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. அதில் சும்மா வாசலில் தொங்க போட்டிருக்கிற அந்த துணிமணி கூட ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. காட்டன் சூப்பராக இருக்குது. அது மாதிரி சேலம் ஆல்ரெடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு ஃபேமஸ். அந்த மாதிரி கடைகளும் நிறையா அங்கங்கே கண்ணில் படுற மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடைகள் நிறையா இருக்குது. நாங்கள் தங்கியிருந்த இடம் பேர் அல்லிக்குட்டை. அந்த அல்லிக்குட்டைங்கிற இடத்துல இருந்து தான் நாங்கள் கல்யாண மண்டபத்துக்கு போனோம். ஸோ அங்கேருந்து சொன்னாங்க, அங்கே கோட்டை மாரியம்மன் ரொம்ப ஃபேமஸ். அம்மன் ரொம்ப அழகாக இருக்காங்க, சின்னதாக இருக்காங்க, வெள்ளி கவசம் போட்டிருந்தாங்க. அந்த கோட்டை மாரியம்மன் கோவிலும் ரொம்ப புராதனமானது, ரொம்ப நல்லா இருந்தது. உப்பு மிளகு வாங்கி போட்டு அந்த மாதிரி என்னென்ன அம்பாளுக்கு செய்யணுமோ அந்த மாதிரி இதெல்லாமே வாசலில் நல்லா விற்கிறாங்க. அதை வாங்கி போட்டு நம்ம பிரார்த்தனை செலுத்தலாம். ரொம்ப வரப்பிரசாதி கோட்டை மாரியம்மன் நிறைய பேர் மூலமாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாரியம்மனை போய் தரிசனம் பண்ணோம். அதே மாதிரி கோட்டை நாராயண பெருமாள், அது 1000 வருடங்களான கோவில்னு சொன்னாங்க. அந்த கோவில் அவ்வளோ அருமையாக இருந்தது. எங்கேயுமே போட்டு நெருக்கி தள்ளுற மாதிரி கூட்டம் இல்லை. நிதானமாக வரிசை தான் போனது. நிதானமாக போய் நல்ல தரிசனம் பண்ணி போங்க போங்க போங்கன்னு தள்ளலை, நம்மளை அர்ஜென்ட் பண்ணலை. நல்லா நிதானமாக சந்தோஷமாக கடவுளை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அந்த ஊரில் முக்கியமான அந்த 2 கோவில்கள் பார்க்க முடிஞ்சது. கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பிள்ளையார் கோவில் இருந்தது, அதுலேயும் நல்லா தரிசனம் பண்ணினோம். ஸோ இருந்தது ஒரு 2 நாள் தான். அதில் உறவினர் வீட்டில் ஒரு நாள் நைட் இருக்க வேண்டியிருந்தது. அப்புறம் கல்யாண மண்டபத்தில் இருந்துட்டு அங்கேருந்து மேனிக்கு நாங்கள் ஷேர் ஆட்டோ பிடிச்சி இந்த 2 கோவிலும் தரிசனம் பண்ணினோம். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கும் எங்கள் வீட்டுக்காரரும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் குழந்தைங்களுக்காக, பேரனுக்காக, என்னுடைய மருமகனுக்காக நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம். எங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம்.
அருமையான கோவில். என்னுடைய வீட்டுக்காரரோட அக்காவும் என்னுடைய நாத்தனாரும் கூட வந்திருந்தாங்க. அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. 3 பேரும் நல்லா போய் சுற்றி பார்த்துட்டு நல்லா சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த ஒரு சின்ன அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு தரேன். சேலம் ரொம்ப அருமையான ஊர், நல்ல ஊர். நிறைய எங்களுடைய உறவினர்கள் எல்லாமே அங்கே வந்து இருக்காங்க. செவ்வாய்ப்பேட்டை, அந்த சேலம் பக்கத்தில் இருக்கிற ஊர்களில் அள்ளிக்குட்டை, அந்த மாதிரி இடத்துல எல்லாமே எங்களுடைய உறவினர்கள் ரொம்ப காலமாகவே அங்கே இருந்துகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு அந்த ஊரை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அந்த ஒரு சந்தோஷத்தை அவங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவை உங்களுக்கு தரேன். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ தான் என்னுடைய பதிவை முதல்ல பார்க்குறீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு, நல்ல ஒரு புதிய செய்திகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய லைக்ஸ் என்றைக்குமே எப்பவும் எனக்கு தேவை. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு கொடுங்க. உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்கங்க. மேலும் நல்ல புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.